ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வானதி வீட்டுக்கு கொண்டாந்து விட்டுட்டு பாண்டியன் போயிடுறாரு. இங்கே வானதியை போட்டு மறுபடியும் அவங்க அம்மா அடிக்க, அதுக்கப்புறம் இங்கே வர என் மேலே கை வச்சுக்கிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழக்கம் போல் கோவமா ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. வானதி உள்ளே போய் ஒரு மாஸ்டர் பிளானே பண்ணுறாங்க. போலீஸுக்கு எங்கள் வீட்டில் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ளே என்னம்மா பெத்த பொண்ணையே ரொம்ப சித்திரவதை பண்ணுறதா உங்கள் பொண்ணை ஃபோன் பண்ணியிருக்கு அப்படின்னவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வானதி வெளியே சொல்கிறாங்க, மேடம் இவங்க தான் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க மேடம். நான் ஒரு பையனை விரும்புகிறேன், அவனை லவ் பண்ணக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாதுன்ட்டு எனக்கு டார்ச்சலுக்கு மேலே டார்ச்சல் கொடுத்து என்னை அடிக்கிறாங்க மேடம் அப்படிங்கிறாப்புல. என்னம்மா அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லவும் திருன்னு முழிக்கிறாங்க வானதி அம்மாவும் அண்ணனும். இல்லை மேடம் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. இங்கே பாருமா, பொண்ணுக்கு 21 வயசு ஆயிடுச்சு, அந்த பொண்ணு எடுக்கிற முடிவு தான், நீங்கள் எதுவும் பேச முடியாது. இந்த மாதிரி தேவையில்லாமல் அந்த பொண்ணுக்கு டார்ச்சல் பண்ணீங்க, உங்களை குடும்பத்தோட உள்ள தூக்கி வச்சுருவான் அப்படின்ட்டு மிரட்டிட்டு போகிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் அவங்க வானதியை எதுவுமே செய்ய முடியலை. கொஞ்ச நாளைக்கு விட்டுருவான், இவ போக்குக்கே போவான், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நெஞ்சமழுத்தம் இருந்தால் கொஞ்சம் கூட பெத்தவன்னு பார்க்காம போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவங்க எதுவும் வானதிகிட்ட பேச முடியலை. வானதி அம்மா யோசிக்கிறாங்க, இப்போ இவளை எதுவும் பண்ணிடக்கூடாது, பண்ணுனா நம்ம சிக்கலில் மாட்டிக்கிடுவோம், அதனால இவளை இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம்டா அப்படின்ட்டு மையன்ட்டையும் சொல்லிடுறாங்க. நம்ம கொஞ்சம் ஆற போட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நல்ல முடிவு தான். ஏன்னா இவ எந்த எல்லைக்கும் போக தயாராக இருப்பா போல. அந்த குடும்பத்துக்காக நம்ம குடும்பத்தை போலீஸ் ஸ்டேஷன் வரையும் கொண்டு போயிட்டாலே, அதுவும் நம்மளுக்கே தெரியாமல் போலீஸையும் இங்கே வர வச்சுட்டாமா. இவள் லேசுப்பட்ட ஆள்லாம் இல்லை அப்படிங்கிறாப்புல. ஆமாடா, என் வயிற்றுல பெற்றதுக்கு இவளை நான் பெறாமையே இருந்திருக்கலாம். சரி, இன்னி புலம்பி ஒன்றும் ஆக போகிறதில்ல, கொஞ்ச நாளைக்கு இதை இப்படியே விட்டுறது தான் நல்லது அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க முடிவெடுக்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரூமுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்தவங்க வானதிக்கு சிரிப்பு தான் வருது. நம்ம யோசிக்காமல் போலீஸை வர வச்சதுனால இப்போ நம்மளுக்கு இவங்ககிட்ட இருந்து அடி வாங்குற வேலை மிச்சமாயிருச்சு. இன்னி நம்ம யாருக்கும் பயப்பட வேணாம், நம்ம எப்பயும் போல் வழக்கம் போல் பாண்டியனை சந்திக்கலாம், வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள சந்தோஷப்பட ஆரம்பிச்சுறாங்க. இங்கே வழக்கம் போல் நிலா வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஏறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கார்த்தியா வீட்டுக்காரு பைக்கில் வந்துக்கிட்டு இருக்காரு. அவங்க பைக்கில் உட்காந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு அம்மா. அந்த அம்மா வேற யாரும் இல்லை, நிலாவை இடித்தாங்கல்ல அந்த அம்மா தான். அஸ்வின் பின்னாடி உட்காந்து வர்றாங்க. அவங்கள பார்த்ததும், என்ன அஸ்வின் பின்னாடி இந்த அம்மா எப்படி வர்றாங்க, இவங்களுக்கும் அஸ்வின் அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம், ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வண்டியில் போனதுனால நிலாவை அவர் பார்க்கல. இவங்க நல்லா 2 பேர்த்தையுமே பார்த்துட்டாங்க. ஒருவேளை கார்த்தியா வீட்டுக்கு தான் போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே எதுவும் அவங்க பேசலை. சரின்ட்டு பஸ் ஏறி வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் கார்த்தியாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தியா எடுக்கிறாங்க. என்ன நிலா சொல்லுங்கள், என்ன ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன எங்களை வர சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணீங்களா, கண்டிப்பாக வர்றோம் வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. இப்பயும் போல் நீங்கள் எப்போ வந்தாலும் ஓகே தான், நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் தான் இப்போ கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்ன நிலா, என்ன சொல்கிறீங்க, முக்கியமான விஷயமா, அப்படி என்ன விஷயம் அப்படிங்கிறாப்புல. இல்லை, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் கண்டிப்பாக வாங்க, உங்கள்கிட்ட நான் தனியாக பேசணும், வீட்டுக்கு கூட வர வேணாம், கோயிலுக்கு வர்றீங்களா, நம்ம கோயிலில் மீட் பண்ணி பேசுவோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, எதுவும் முக்கியமான விஷயமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், முக்கியமான விஷயந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நிலாட்ட சொல்கிறாங்க. சரி, நான் எப்படியாவது ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்கார், அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் கோயிலுக்கு கிளம்பி வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அஸ்வின்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிலா கோயிலுக்கு வந்திருக்காங்களாம், என்னை கோயிலுக்கு வர சொல்கிறாங்க, என்னங்க போகலாமா அப்படிங்கிறாங்க. இல்லை, இப்போ தான் நான் வெளியில் போயிட்டு வந்தேன், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நீ வேணா போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ என்னடி கோயிலுக்கு, மாப்பிள்ளையோட போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏத்த அவளை சத்தம் போகிறீங்க, நிலா தான் வர சொன்னாங்களாம், போயிட்டு வரட்டுமே அப்படின்னு அவர் யதார்த்தமாக சொல்ல அவங்களுக்கு கடுப்பாகுது. மாப்பிள்ளைக்கு முன்னாடி திட்டவும் முடியலை. அப்போ வெளியில் வாசல் வரையும் வந்தவங்க, ஏண்டி அவ கூப்பிட்றான்னு எதுக்கடி இப்போ போகிற, எதுக்கடி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்னு
கஸ்தூரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சும்மா இருமா, எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டு, இப்போ என்ன கோயிலுக்கு தானே போகிறேன், இப்போ எதுக்கு கத்துற தேவையில்லாமல், போயிட்டு வரேன், வந்து உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு இவங்க கோயில் கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே நிலா இவங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அப்போ கார்த்தியாவை பார்த்துட்டு, நிலா வாங்க கார்த்தியா, நல்ல வேளை நீங்கள் வருவீங்களோ என்னமோன்னு இருந்தேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்கள் விருப்பப்படியெல்லாம் நீங்கள் வர முடியாது, ஹஸ்பண்ட் வேற வீட்டில் இருக்காரு. இந்த நேரம் பார்த்து நான் கோயிலுக்கு கூப்பிடவும் உங்கள் வீட்டுக்கார் விடுறாரோ இல்லையோ, ரெண்டாவது உங்கள் அம்மா கண்டிப்பாக விட மாட்டாங்க. அதனால் நீங்கள் வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு நினச்சேன். நல்ல வேளை, எப்படி உங்கள் அம்மா விட்டாங்க, உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டுத்தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் என் ஹஸ்பண்ட்ட கேட்டேன், அவரை கூட நான் கூப்பிட்டேன், அவர் இல்லை நீ போயிட்டு வா எனக்கு டயர்டாக இருக்குன்ட்டாரு, அதனால நான் மட்டும் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தியா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா தான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், சரி சொல்லுங்க நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவன் அம்மா சின்ன வயசுலே வீட்டை விட்டு போனது உங்களுக்கு நல்லா தெரியும்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னும், ஆமாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் கூட சேரன் மாமா சொல்லியிருக்காரு. ஆனால் அதை பற்றி ரொம்ப பேசிக்கிட்டதில்ல, ஆனால் சொல்லியிருக்காரு பல்லவன் அம்மா குழந்தையிலே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்னே எங்களுக்கு தெரியாது, இதுவரையில் நாங்களும் அப்பாட்ட கேட்டு பார்க்குறோம், அப்பாவும் இதுவரையிலையும் அதுக்கு சரியான ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாரு, அதோட நாங்களும் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சேரன் மாமா சொல்லியிருக்காரு அப்படின்னு கார்த்தியா சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இன்னைக்கு உங்கள் ஹஸ்பண்டோட பல்லவனுடைய அம்மாவை நான் பார்த்தேன், வண்டியில் பின்னாடி உட்காந்து வந்தாங்க, அதை பார்த்துட்டு எனக்கு ஷாக்காயிருச்சு. ஏன்னா அவங்கள சென்னையில் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் ஆஃபீஸ் விட்டு வேலை விட்டு வெளியே வரையில் என் மேலே இடிச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை. இப்போ தான் அதுக்கப்புறம் நான் பார்க்குறது இதான் ஃபஸ்ட்டு டைம். ஏன்னா அதுவும் உங்கள் ஹஸ்பண்டோட அவங்க பின்னாடி உட்காந்து வர்றதை பார்த்ததும் எனக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதனால தான் நான் அவர்கிட்ட எப்படி கூப்பிட்டு கேட்க முடியும் இந்த விஷயத்த. ரெண்டாவது உங்கள் வீட்டுக்கும் என்னால் வர முடியாது. அதனால தான் அவங்க யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு தான் உங்களை இங்கே வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அவங்க யார், எங்கள் போட்டா எதுவும் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் அம்மா போட்டாவை காட்டுறாங்க. இந்த பாருங்க, இவங்க தான் பல்லவன் அம்மா, இவங்க தான் அவர் வண்டிக்கு பின்னாடி வந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும், அந்த போட்டோவை பார்த்து அவங்களுமே ஷாக்காகிறாங்க. என்னது, இவங்க பல்லவன் அம்மாவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன, அப்போ இவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன நிலா இப்படி கேட்குறீங்க, அஸ்வினுடைய பெரியம்மா இவங்க அப்படிங்கிறாங்க. என்னது, அஸ்வினுடைய பெரியம்மா இவங்களா, என்ன சொல்கிறீங்க, என்னால் நம்பவே முடியலை அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நீங்களும் பல்லவனுடைய அம்மான்னு சொல்லவும் என்னாலையுமே நம்ப முடியலை. ஆனால் நீங்கள் இப்போ நினச்சி பார்க்கல, அவர் அவங்க பெரியம்மாங்கிறாங்க, நீங்கள் என்னடானா பல்லவன் அம்மா இவங்க தாங்கிறீங்க. எனக்கும் குழப்பமாக இருக்குது இந்த போட்டோவை பார்த்ததுலேருந்து அப்படின்னு கார்த்தியாவும் சொல்கிறாங்க. அப்போ நிலா கேட்குறாங்க, சரி பெரியம்மாங்கிறீங்களே, அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ எதுவும் இருக்கா அப்படிங்கிறாங்க. இந்தா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்லில் காட்டுறாங்க. அஸ்வினும் பல்லவனுடைய அம்மாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ இருக்குது. அதை பார்த்து ரொம்பவே ஷாக்காகிறாங்க நிலா.